நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்படும் வேளையில் முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ள தாக்கி அழிக்கும் ஆயுதம் தாங்கி ட்ரோன் பற்றிய தகவலை தேசிய விண்வெளி ஆய்வகம் வெளியிட்டுள்ளது. வழக்கமாக ஆயுதங்களோடு கூடிய ராணுவ வீரர்கள், போர் விமானங்கள் உள்ளிட்டவைகள் கொண்டு எதிரி நாட்டிடம் சண்டை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது மனிதர்கள் இல்லாமல் ஆளில்லா ட்ரோன்கள் கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக இந்த ட்ரோன்கள் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆளில்லா வான்வழி ட்ரோன் உள்நாட்டு என்ஜின் கொண்டு தயாரிக்கப்பட உள்ளது. 2.8 மீட்டர் நீளம் மற்றும் 3.5 மீட்டர் இறக்கையுடன் 120 கிலோ எடை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ட்ரோன் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ச்சியாக 1000 கிலோமீட்டர் தூரம் வரை வானிலேயே பறக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் என தேசிய விண்வெளி ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது. 120 கிலோ எடை கொண்ட இந்த ட்ரோனில் 25 கிலோ வரையிலான சக்தி வாய்ந்த வெடிப்பொருளை எடுத்துச் சென்று எதிரிகளை துல்லியமாக தாக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த ட்ரோனில் 30 குதிரைத்திறன் கொண்ட வான்கல் என்ஜினை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய தேசிய விண்வெளி ஆய்வகத்தின் இயக்குனர் அபய் பஷில்கர், முழுக்க இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ட்ரோன் 21ஆம் நூற்றாண்டின் புதுயுக போர் இயந்திரம் என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் போர் உள்ளிட்டவைகளில் இது மாதிரியான ஆளில்லா ஆயுதம் தாங்கி ட்ரோன்கள் எதிர் நாட்டு மீது தாக்குதலுக்கு அதிகளவு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்தே மனிதர்களை கொண்டு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் என்றும் இலக்கை துல்லியமாக கண்டறிந்து தாக்கும் திறனை கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன் இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு மைல்கல்லாக இருப்பதாகவும், போரில் மனிதர்களை குறைத்து கொண்டு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மூலம் இது போன்ற நவீன யுக சண்டைகள் எதிர்காலத்தில் இப்படித்தான் இருக்கும் என்றும் கணிக்கப்படுகிறது. அதில் இந்தியா புதிய உயரத்தை எட்டியுள்ளதன் மூலம் நவீன யுத்தங்கள் செய்யும் நாடுகளுக்கு இந்தியா சவாலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.